இந்த இணைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் தென்னிலை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் தம்பி ஜே அன்பழகன் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி வாழ்த்துக்களை வழங்கவும் வந்துள்ள நாடாளுமன்ற கழகத்தின் குழு தலைவர் தம்பி டி.ஆர். பாலு எம்பி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமை நண்பர் ஜெகத்ரட்சகன் அவர்களே, தம்பி பழனிவன் அவர்களே, பேராயர் அன்புக்குரிய எஸ்ராசன் குணம் அவர்களே, மாவட்ட கழகத்தின் பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய தலைவர் திருமதி கனிமொழி எம்பி அவர்களே, முன்னாள் அமைச்சர் எடுத்த எடுப்பிலேயே உங்களுடைய பாராட்டுக்களையும் கையொலியையும் பெற்ற எப்படி பெறுவது தந்த தன்னலத்தை கற்ற ஜெகத்ரட்சகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்மை எல்லாம் மகிழ்ந்த வேலமுருகன் அவர்களே, சென்ற பொண்ணு அவர்களே, நாராயண வித்வான் ஈஞ்சிக்குடி சுப்பிரமணியம் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நாடாளுமன்ற கழகத்தினுடைய குழு தலைவர் தம்பி டி.ஆர். பாலு இங்கே வாழ்த்தி பேசிய போது கனிமொழி என்ற பெயரை சொல்லாமல் கவிஞர் 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 என்று சொன்னார். பல பேருக்கு புரிந்திருக்காது எந்த கவிஞரை அவர் குறிப்பிடுகிறார் என்று. கனிமொழி கவிஞரைத்தான் பாலு குறிப்பிட்டார் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். காரணம், என்னுடைய இல்லத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கின்ற தம்பி பாலு அவர்கள் கனிமொழியை குழந்தை பருவத்தில் இருந்து அறிந்தவர், வளர்த்தவர், பாசம் காட்டி பழகியவர். அதனால் கவிஞர் என்ற பெருமையோடு அவர்களை இங்கே அழைத்தார். இருந்தாலும் கூட அதையும் மீறி நானே அதிசயிக்கத்தக்க வகையில், இன்னும் சொல்ல போனால் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு கவிதை தரத்திலே, கற்பனை தரத்திலே என்னுடைய அருமை செல்வி நம்முடைய கனிமொழி அவர்கள் சிறந்து விளங்குவதை காணும் பொழுது
அந்த கனிமொழியை பெற்றெடுத்த தாய் கொண்டுள்ள மகிழ்ச்சியைப் போலவே நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு மீடிகை எதற்கு என்றால், இந்த அருமையான நிகழ்ச்சி முரசு கொட்டுவது போல், போர்ப்படை கிளம்புவது போல், பாசறையிலே எழுகின்ற முழக்கத்தை போல் மேளதாளங்களும் தப்பட்டைகளும் முழங்கிய இந்த மேடை நம்முடைய மனக்கடிலே இருந்து விலகுவதற்கு நீண்ட நாட்களாகும். அந்த அளவுக்கு நம்முடைய இதயத்திலே ஆழமாக புதைந்துவிட்ட இந்த நிகழ்ச்சி நாட்டுப்புற பாடல்கள், இந்த பாடல்களை இங்கே ஒலித்த அல்லது பாடிய கலைஞர்கள் அவர்களால் தரப்பட்டுள்ள ஊக்கம், உற்சாகம் என்பதை நான் மறந்துவிடவில்லை, நீங்களும் மறந்துவிட முடியாது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் தமிழகத்தின் தெருக்களிலெல்லாம் நடத்த வேண்டும். தமிழன் தன்னுடைய மறந்துவிட்ட பெருமையை, மறந்துவிட்ட புகழை, மறந்துவிட்ட வரலாற்றை, மறந்துவிட்ட இனத்தை, இன உணர்வை, இவற்றையெல்லாம் நினைவுபடுத்துவதற்கும் நினைவுபடுத்தினால்தான் எதிர்காலத்தை எழுடையதாக ஆக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலே இது போன்ற கிராமிய நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள், பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்துகிற அந்த ஒரு வழக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டின் தெருக்கள் தோறும் நம்முடைய தமிழர்களுடைய செவிகளிலே பழம்பாடல் பெருமையும் பழைய வரலாற்று உண்மையும் புதியத்தக்க வகையிலே இவைகளெல்லாம் கடந்த காலத்திலே நமக்கு எழுச்சி ஊட்டி கொண்டிருந்தது. ஆனால் இடையில் ஆட்சி மாறிய காரணத்தால் ஆட்சி மாறினால் பண்பாடும் மாற வேண்டும், கலாச்சாரமும் மாற வேண்டும் என்ற ஒரு ஏற்பமான எண்ணத்தோடு சிலர் பாடுபட்டு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நாம் போற்றி பாராட்டி வந்த நம்முடைய கலைகளை எல்லாம், நம்முடைய பெருமைகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கின்ற அந்த காரியத்திலே ஈடுபட்டதன் காரணமாக நம்முடைய கலையை மறந்தோம், நாகரிகத்தை மறந்தோம், பண்பாட்டை மறந்தோம், நம்முடைய விழாக்களை மறந்தோம். புத்தாண்டு தை முதல் நாள் தமிழருடைய புத்தாண்டு நாள் என்பதை கூட ஒரு 5-6 ஆண்டு காலத்துக்கு முன்புதான் நாங்கள் நினைவூட்டித்தான் நாம் எல்லாம் அதை உணர தலைப்பட்டோம். அதற்கு முன்பு சித்திரை முதல் நாள் தான் புத்தாண்டு நாள், வருஷப்பிறப்பு தான் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு என்றால் பல பேருக்கு என்னவென்றே தெரியாது. அப்படிப்பட்ட இருள் கடலில் மூழ்கி கிடந்த தமிழரை தட்டி எழுப்பிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதையும், அது திராவிட இயக்கத்தை அடியோடும் அடிமண்ணோடும் வேரோடும் சாய்த்தால்தான் இனி இவர்கள் முளைத்து கிளம்ப மாட்டார்கள் என்கின்ற எண்ணத்தோடு பல பேர் பாடுபட்டு தங்களுடைய ஆற்றலையும் தங்களுடைய பெருமைகளையும்
தங்களை அழித்துக் கொள்கிறோமே என்பதை புரிந்து கொள்ளாமல் தமிழரை அதல பாதாளத்திலே கொண்டு போய் அவருடைய நாகரிகத்தை பண்பாட்டை அனைத்தையும் சீரழித்து விட்ட கொடுமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கொடுமையிலே இந்த தமிழர் விடுபட வேண்டுமே, ஆனால் அவருடைய பழம்பெருமை நிலைநாட்டப்பட வேண்டும், அவருடைய பண்பாடு நினைவுபடுத்தப்பட வேண்டும், அது மீண்டும் போற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பண்பாட்டை நினைவுபடுத்தவும் அவருடைய நாகரிகத்தை எடுத்து சொல்லவும் அவருடைய வரலாற்றை தெருவெல்லாம் முழக்கவும் அவர் வீழ்ந்த வீரத்தை மீண்டும் துளிர்த்தல் செய்யவும் இன்றைக்கு நாம் கண்ட இந்த கலைஞர்களுடைய இவர்களுடைய ஆற்றல், அறிவு, உழைப்பு இத்தனையும் பயன்பட வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே ஒரு துளி அடையாளமாக நம்முடைய அருமை செல்வி திருமதி கனிமொழியினுடைய இந்த நாடக அமைப்பு மாலையில் இருந்து நாம் கேட்ட இசை முழக்கம், நாடக முழக்கம், மேள முழக்கம், முரசு முழக்கம் இவைகளையெல்லாம் செவிமடுத்த போது நம்முடைய பழங்கால நினைவுகள் வராமல் போகவில்லை. இப்படித்தான் நம்முடைய படை வீரர்கள் எதிரிகளை விளைப்பதற்கு வீழ்த்துவதற்காக முழங்கி சென்றிருப்பார்கள். இப்படித்தான் அவர்கள் ஒலித்த முரசு கொட்டப்பட்டிருக்கும் என்றெல்லாம் இன்னும் நான் நினைத்து பார்த்தேன். ஏன் எப்படி நம்முடைய பண்பாடு குலைந்தது, நம்முடைய வரலாறு வீழ்ந்தது, நம்முடைய நாகரிகம் மாய்ந்தது என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இதே விஷயங்களை, இதே செய்திகளை வேறு மொழிக்காரர்கள், நம்மை ஆதிக்கம் செலுத்த எண்ணியவர்கள் தாங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த கலையின் மூலமாகவே நம்முடைய கலையை அழித்தார்கள், நம்முடைய நிலையை ஒழித்தார்கள். இதற்கு நாம் பதிலாகத்தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன்னிலையிலே நம்முடைய கனிமொழி அவர்களும் அவரை சேர்ந்த நண்பர்களும் இந்த பகுத்தறிவு இயக்க சங்கத்தினரும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். முன்பெல்லாம் புத்தாண்டு என்றால் தை முதல் நாள் தான் என்று அறியாத தமிழன் தான் இருந்தான். தை பிறந்தால் வெளிபிறக்கும் என்று எனக்கு சொல்ல தெரியும். ஆனால் தை மாதம்தான் தமிழனுக்கு புத்தாண்டு என்பது தெரியாது. அதை ஞாபகப்படுத்தி தெரிய வைத்தது திராவிட இயக்கம்தான் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். இந்த நாளுக்கு நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எத்தனை பதில் சொல்ல வேண்டிய எதிர்ப்பு கடைகள் எவ்வளவு என்பதையெல்லாம் எண்ணி பார்த்தால் எவ்வளவு மலைகளை எல்லாம் கிடந்து, ஆறுகளை எல்லாம் கிடந்து, பொட்டல் காடுகளை எல்லாம் கிடந்து நாம் இன்றைக்கு ஒரு நல்ல பூமிக்கு வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன், இந்த புத்தாண்டுக்கு இதுவரையில் உள்ள பெயர் என்ன? ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்துக்கு முன்பு வருஷ பிறப்பு என்பதுதான். வருஷம் என்றால்
அது தமிழே அல்ல, ஆண்டு என்று சொன்னால்தான் தமிழ் என்று சொல்லித்தரவே ஒரு இயக்கம் வேண்டியிருந்தது. அந்த இயக்கத்துக்கு ஒரு தலைவராக பெரியார் தேவைப்பட்டார். அந்த பெரியாருக்கு பிரதமர் சீடராக அறிஞர் அண்ணா தேவைப்பட்டார். அவர்கள் வழிவந்த புலவரையர்களும் கவிஞர் பெருமக்களும் எடுத்து சொன்ன செய்திகள் தான் தமிழ் புத்தாண்டினுடைய விவரங்கள், வரலாற்று துணிகள். சித்திரை மாதம்தான் தமிழ் புத்தாண்டு முதல் நாள் என்றால் ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், அதை நம்முடைய மனதிலே பதிய வைத்து அதன் மூலமாக தங்களுடைய நாகரிகத்தை, தங்களுடைய கலாச்சாரத்தை நம்முடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். சித்திரையோ வைகாசியோ ஆனியோ ஆடியோ எதுவும் முதல் மாதமாக இருந்து போகட்டும், ஆனால் அதே நேரத்தில் அதற்காக அதை யாரும் மறந்துவிடக்கூடாது, மனதிலே அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில கதைகளையும் சொல்லி வைத்தார்கள். நான் அந்த கதைகளுக்குள்ளே போக விரும்பவில்லை. இந்த விழாவிலே அவைகள் தேவைப்படுவோம் இல்லை, அதை சொல்ல தேவையும் இல்லை. ஆனால் அவைகளை நம்முடைய மொழியிலே இன்றைக்கு உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நாம் நம்பி அவைகளை கடைப்பிடித்தால் எத்தகைய விபரீதங்கள் ஏற்படுகின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் என்று கிழமைகளை சொல்லி அந்த கிழமைகளுக்கு தேதிகளையும் சொல்லி, அதாவது நாட்களையும் குறிப்பிட்டு வாழ்ந்த தமிழன். ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்லுகின்ற கதைகளை கேட்க வேண்டியதான். அந்த கதைகளை கேட்டு கேட்டு தமிழன் தன்னை மாய்த்து கொண்டார். தன்னை மாய்த்து கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியம், கலை அனைத்தையும் மாற்றாருக்கு விலை கூறி வாடகைக்கு விட்டு விட்டான். நான் கேட்கிறேன், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்றால் நமக்கு புரிகிறது, அது ரயில் சரி. ஆனால் இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்து மாதம் என்று நாம் கணக்கிடும் பொழுது சில குழப்பங்கள் ஏற்படுகிறது. அந்த மாதங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து வருஷம் என்று சொல்லும் பொழுது பெரும் குழப்பமே விளைகிறது. நம்முடைய ஆண்டு கணக்கு, மாத கணக்கு இவைகளெல்லாம் வேறானவை, தனி பண்பாட்டிற்கு உரியவை. அவைகளை நாம் மறந்துவிட்டோம். மறந்துவிட்டது மாத்திரமல்ல, இந்த பண்பாட்டையே இழந்து விட்டோம். அப்படி இழந்துவிட்ட காரணத்தால் தான் இங்கே நாம் அவைகளை நாடக உருவத்தில், பாட்டு வடிவத்தில், வேடங்கள் தெரிவித்து அதன் மூலமாக, சங்கமம் மூலமாக சாதாரண மக்களுக்கு, கிராமப்புறத்து மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய இன்றியமையாமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டு கணக்கு 2012, 13, 14 என்று சொல்லும் பொழுது சுலபமாக இருக்கிறது. ஆங்கிலேயனுக்கும் அதே கணக்கு தான், பிரெஞ்சுக்காரனுக்கு அதே கணக்கு தான், வடக்கே போகளுக்கு அதே கணக்கு தான், தெற்கே இருக்கிற நமக்கு அதே ஆண்டு கணக்கு தான். எல்லோருக்கும் அகில உலகத்துக்கே ஒரு ஆண்டு கணக்கு இருக்கும் பொழுது நாம் மாத்திரம்
ஆண்டுகளுக்கு பெயர் வைத்து 60 ஆண்டுகள் தான் என்று ஒரு கணிப்புக்கு வந்து விடுகிறோம். சுக்கர பிரபோத பிரஜோற்பத்தி அங்கரி சஷ்டி முகபாவ யுவதாது என்று வடமொழியில் சில ஆண்டுகளுக்கு பெயர் வைத்து அதில் 60 ஆண்டுகள் முடிந்தால் அது விசேஷமான காலம். 60 ஆண்டுகள் பிடித்தால் ஒரு படிவிழா கொண்டாடலாம் என்றெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டோம். அந்த 60 ஆண்டுகள் எப்படி இருந்தன என்பதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்ய விரும்புவதில்லை. அதற்கெல்லாம் கதைகளெல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். 2 கடவுள்களுக்கு ஒரு ஆண் கடவுள், ஒரு ஆண் கடவுள், அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் 60 குழந்தைகள். அந்த 60 குழந்தைகளுடைய பேர் தான் 60 ஆண்டுகள். பிரஜோற்பத்தி ஆகிரி சஷ்டி முகபாவ யுவதாது ஈஸ்வர வேதாந்திய பிரமாத விக்ரம சுபான பார்த்திப ஜெய ஜெய மத துன்மகி விடம்பி சார என்று அக்ஷய என்றே முடியும். பிரபவ என்ற ஆண்டிலே ஆரம்பித்து அக்ஷய ஆண்டிலே முடிகிறது. அப்படி முடிந்த பிறகு அதற்கு அடுத்த ஆண்டு அக்ஷய ஆண்டிலே பிறந்தவன் சரி, பிரபவ ஆண்டிலே பிறந்தவனுக்கு 60 வயது சரி. ஆனால் நம்முடைய ஆண்டு கணக்கு வகுத்திருக்கின்றோம். அதை மாற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டவர்கள் தான் புது புது கதைகளை, புராண கதைகளை புகுத்தி நம்மை ஏமாற்றி இருக்கின்றார்கள். அப்படி அந்த ஏமாற்றத்தின் விளைவாக ஏற்பட்ட ஆண்டு கணக்கு தான் பிரபவ என்று நான் சொன்னேனே, அந்த ஆண்டு கணக்கு. அது என்ன பிரபவ என்று கேட்டால், 2 கடவுள்களுக்கு பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய பெயர்கள் 60 குழந்தைகள் பெற்றார்கள். அந்த குழந்தைகளுடைய பெயர்களைத்தான் நாம் நம்முடைய ஆண்டு கணக்காக கொண்டாடியிருக்கிறோம் என்று சொல்லி தப்பிக்க பறக்கின்றார்களே, அவர்களை பகுத்தறிவோடு நான் கேள்விப்பட்டால், எப்படி ஆண்டவனுக்கு பிறந்த குழந்தைகள் கெட்டவர்களாக இருக்க முடியும் என்று குறுக்க கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறார்கள். அதனால்தான் நாம் நம்முடைய ஆண்டு கணக்கை 1902, 3, 4, 5, 6 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது 1923, 13, 14 என்றெல்லாம் வருகின்ற இந்த கணக்கு பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆண்டு கணக்கு. ஆனால் தமிழர்கள் பார்த்த தங்களுடைய ஆண்டு கணக்கை 60 ஆண்டு நிறுத்தி விட்டார்கள். அதனால்தான் அக்ஷய என்ற 60வது ஆண்டோடு ஆண்டு கணக்கு முடிந்து விடுகிறது. அதற்கு மேல் நாம் போவதில்லை. அதற்கு மேலும் நாம் சென்று நம்முடைய ஆண்டு கணக்கை சரிவராக புரிந்து கொண்டு வெளியிட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆண்டு கணக்கை தூக்கி வெளியிலே போடு என்றதை போட்டுவிட்டு உலகத்திற்கு பொதுவான இருக்கின்ற ஆண்டு அந்த கணக்கை நாம் கடைப்பிடிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டு கணக்கில் நாம் கடந்த காலத்திலே நம்முடைய வரலாற்று புதையல்களை, நம்முடைய சரித்திர சான்றுகளை, நம்முடைய கல்வெட்டுக்களை, நம்முடைய பழமைகளை, நம்முடைய பழைய வரலாறுகளை, பழைய மன்னர்களுடைய அவர்கள் புரிந்த யுத்தங்களை, அவர்கள் வென்ற நாடுகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். எந்த ஒரு நாட்டிலே சரித்திரத்தை இழந்து விடுகிறானோ அவன் வாழ்க்கையையும் இழந்து விடுகிறான். எந்த ஒரு நாட்டிலே வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன்
வரலாற்றை என்றைக்குமே புரியாதவராக ஆகிவிடுகின்றான். ஆகவேதான் வரலாற்றின் கணக்கின்படி, சரித்திர சான்றுகளின்படி நாம் பெற்றிருந்த கலை பண்பாடு இவைகளுக்கெல்லாம் சிறிதளவு அழிவு ஏற்படாமல் அவைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியாகத்தான் நம்முடைய கனிமொழி அவர்களின் இந்த இயக்கத்தின் சார்பாக நம்முடைய கிராமிய கலைகளை வளர்த்தால், நம்முடைய பழைய பண்பாட்டு கலைகளை வளர்த்தால் பழைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள முடியும் என்ற அந்த ஆசையின் காரணமாகத்தான் அந்த கலை இலக்கிய பேரவை, பகுத்தறிவு பேரவை உருவாகி இருக்கிறது. அந்த பேரவையினுடைய தலைவராக நம்முடைய கனிமொழி அவர்கள் விளங்குகிறார்கள். அந்த பேரவையினுடைய கலைகளாக பல இடங்களிலே தோற்றுவிக்கப்பட்டுள்ள பல பாசறைகள் இன்றைக்கும் அறிவு செழிப்போடு, அழகு குறிப்புகளோடு, ஆடைத்தரமான வாதங்களோடு பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்கின்றன அந்த மன்றங்களாக விளங்குகின்றன. அப்படிப்பட்ட மன்றங்களிலே ஒன்றுதான் தென் சென்னையிலேயே நம்முடைய தம்பி அன்பழகன் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த இயக்கத்தினுடைய சான்று வரலாற்று பதிவுகள் என்றெல்லாம் வர்ணிக்கின்ற அளவுக்கு உருவாகி இருக்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சி விழா, இந்த விழாவிலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த இசைவாணர்கள், நாதசுர வித்வான்கள், முரசு முழங்கியோர், பாடல்கள் மூலம் நம்மை எல்லாம் அதிசயப்படுத்தியோர், அயப்படுத்தியோர், அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருடைய முயற்சியும் தமிழருடைய பண்பாட்டை உயர்த்த வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான். அந்த முயற்சியிலே ஒரு துளியாக இன்றைக்கு சென்னையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இதிலே கலந்து கொண்டுள்ள பெரியவர்கள், நண்பர்கள், தோழர்கள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நான் என் சார்பிலும் என்னுடைய அருமை மகள் இந்த மன்றத்தின் தலைவியாக இருக்கின்ற கனிமொழி சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதிக நேரம் உங்களை எல்லாம் காக்க வைத்தமைக்காக என்னுடைய மன்னிப்பையும் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி நிறைவுறுகிறது என்பதை அறிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை இலக்கிய சார்பாக